மயில் பற பற, குயில் பற பற, கோழி பற பற. ஆடுன்னா பற பற சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்படி தானே விளையாட்டு விளையாடுவாங்கல்ல சின்ன குழந்தைங்க. அப்போ கையை அசைக்கக்கூடாது. பறக்கிற பறக்கிற பறவைகளை சொல்லும்போது நம்ம கையை அசைக்கணும். ஆடு மாடு அப்படி சொல்லும்போது கையை அசைக்கக்கூடாது. அதெல்லாம் பறக்காதுல்ல. மனோஜ் பிரதர் லைவ் கேட்டு போயிட்டே இருந்தேன், நின்று கமெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. சரி, போயிட்டு நிதானமாக அங்கே போய் உட்காந்து கமெண்ட் பண்ணுங்க. மனோஜ் பிரதர், நான் சந்திரமுகி பாட்டு பாடினேன் அக்கா. ஓ அப்படியா? கொக்கு பற எதுக்கு திடீர்னு? மைனா மயிலே பற. ஏன் அந்த பாட்டு பாடுதா? வர வர நைட்டு சொந்தக்காரவங்க வருவாங்கன்னு சொல்கிறது. தாத்தா கனவுல வந்தாருன்னு சொல்கிறது. அவர் தாத்தா இல்லை மனோஜ் பிரதர். அந்த அப்போ ஆர்மியிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னீங்களா, அவர். நீங்கள் கனவுன்னு நினச்சிட்டிங்களா? அது உண்மையாக தான் வந்திருக்காங்க அவர். நீங்கள் அடுத்த விட்டு ஜன்னலை எட்டி பார்த்ததுக்கு தானே அவரை போய் கேட்டீங்க. அதனால தான் அவர் உங்கள் ஜன்னலை எட்டி பார்த்துருக்கிறாரு. நம்ம அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தா மட்டும் இவன் ஆளுக்கு முதல்ல கேள்வி கேட்குறான், யார் என்னன்னு. இவன் வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தா தூங்குறானே. சரி, தூங்குறான் போ, அது டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாரு போல். தூங்குறானா முழிச்சிருக்கானான்னு. ஏன் மனோஜ் பிரதர்? என்ன பிரபா, புரியுதா நான் சொன்னது? பிரபா ஓடிட்டீங்களா? அதே மாதிரி தான் பூனையெல்லாம் வெளியே நிற்கிறாங்கன்னு நான் நிற்கிறேன். விண்வெளியில் ஏதோ ஒரு சேனல் போல் விண்வெளி சேனல் காட்டுறாங்க. ஸோ பிரபா புரியுதா? மனோஜ் பிரதர், கடலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் சென்னைக்கு அடிக்கடி போவீங்களோ பிரபா? பீச்சுக்கெலாம் போவேன்னு சொல்லுவீங்களே. ஆக்சுவலாக எனக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குன்னு தெரியல. ஒரு பெரிய லெட்டர் மறைச்சிருக்கு. லைக் இருக்கிறது தெரியல. நம்மளோட உறவுகள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. எவ்வளோ நேரங்கிறது பாதி தெரியுது, பாதி தெரியல. ஒரு குத்து மதிப்பாக தான் பேசிகிட்ருக்கேன். ராஜனியன் பாயா ஹாயா. இப்போ கொக்கு பரபர, கோழி பரபர பாடிட்டு இருந்தீங்க. எப்படி தூங்குது பாருங்க வெயில்ல. வீட்டில் இந்த தெருவில் வளர்க்குற எல்லா பூனைகளுக்கும் இதுதான் ஹீரோ. எல்லா குட்டிகளும் இது மாதிரியே இருக்குது. ராஜானேன் பாரு. சாரி, என்னது, எதுக்கு சாரி? எங்கள் கார்லேயே பீச் இருக்கு. எங்கள் ஊர்லேயே பீச் இருக்கா? நான் பாருங்கள், இந்த லெட்டரை மறைச்சி எப்படிலாம் ரீட் பண்ண வேண்டியிருக்கு. கொடுமை. எங்கள் ஊர்லேயே பீச் இருக்குது. உங்கள் ஊரில் எங்கே இருக்குது? அப்படியா?